70 ஆண்டு பவள விழா கொண்டாடக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட தாவேகா பத்தி அவங்க பவள விழாவில் பேசுறது சரின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரி இழிவா பேசிட்டு இருக்காருல்ல, கையை வச்சு பாருன்றாரு. அப்புறம் பத்திரிகையாளராகவே இருந்திருக்கீங்க. பத்திரிகையாளர் தான் எப்பயும். இன்னைக்கு இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் வந்து அவங்க தலைவரை செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க ரிப்ளை பண்ணதானே செய்வாங்க. அது சரியாகத்தானே இருக்கும். ரிப்ளை பண்ணதான் செய்வாங்க அப்படின்னு சொன்னா பல பேர் பேசுறாங்க, அவங்க கண்டிக்கவும் செய்யறாங்கல்ல. ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, அவ்வளமா அவதூறு சேர்ந்து பேசிட்டு இருக்காரு, ஒருத்தர் பதவி விலக்கம் செய்யறாங்க, திருப்பி சேர்த்துக்கிறாங்க. இது வந்து அப்பாற்பட்ட ஒரு இட்ஸ் நாட். அதையும் நான் வந்து 100% ரைட்னு சொல்லல. லெட் அஸ் இம்ப்ரூவ் த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் சினாரியோ. அனைவரும் அரசியலுக்கு வர வேண்டும் சொல்ற போது அந்த பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சு வர மாணவனுக்கு நம்ம என்ன சொல்லி தரப்போம்? லெட் அஸ் லீவ் சம்திங் பிஹைண்ட் ஃபார் தம் டு ஃபாலோ. என்னை பொறுத்து அதான் நான் சொல்லுவேன். எனக்கு யாருமே காழ்ப்புணர்ச்சி கிடையாது. ஆனா எது நியாயமோ அது மட்டும் எனக்கு பேச தெரியும். அட்டாக் பண்றதுக்காக அட்டாக் பண்றவன் நான் கிடையாது. ஐ டோன்ட் ஹிட் பிலோ தி பெல்ட். எனக்கு வந்து நியாயமா இருந்தா நியாயம்னு சொல்லுவேன். அது உங்களுக்கு நியாயமா படாட்டி ஐம் சாரி. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து என் மகன் வந்து சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு சொல்றது தப்புனா எனக்கு வந்து அப்புறம் எனக்கு வந்து உரிமையே கிடையாதா? அது எப்படி அவர் சூப்பர் ஸ்டார் ஆவான்னு கிண்டலா பண்ணுவோம்? எவ்ரி ஃபாதர் வில் திங்க் த சன் ஹஸ் டு பிகம் சம்படி பிக். அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், அது வந்து உடனே இந்த கேள்வி, இவர் இப்படி சொல்லலாமான்னு கேள்வி, அதுக்கு ஒரு பதில். அது அல்ல. பீப்புளுக்கு என்ன பண்ண போறோம்? வாட் இஸ் இட் தட் we are going to do for the people? சொல்ல மாட்டேன்றாங்க இந்த கட்சின்னு. அப்புறம் எப்படி? அப்ப we have to do something. அதான் என்னுடைய கருத்து.